அம்மா ராசி அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 206. ஓம் ஈரன் தேவியர்க்கு இறைவி போற்றிவோம். ஸ்ரீ சக்கரம் அன்னை ஆதிபராசக்தியின் இல்லம் ஆகும். இது 9 கோணங்களால் ஆகியது. மேல் நோக்கிய கோணங்கள் 4 சிவச்சக்கரங்கள் எனப்படும். கீழ் நோக்கிய 5 கோணங்கள் சக்தி சக்கரங்கள் எனப்படும். இந்த 9 முக்கோணங்களும் இடைவெட்டி மொத்தம் 43 முக்கோணங்களை உண்டாக்கும். நடுவில் உள்ள பிந்து சக்கரத்தையும் சேர்த்தால் மொத்த எண்ணிக்கை 44 ஆகும். ஸ்ரீ சக்கரத்தினை வணங்கும் செயல்முறையினை நவாவரண பூஜை என்பார்கள். நவ என்றால் 9 என்றும், ஆவரணம் என்றால் சுற்றுக்கள் என்றும் பொருள்படும். அன்னை ஆதிபராசக்தி இருக்கும் நடுவில் உள்ள பிந்துவை அடைய முதலில் சுற்றி இருக்கும் பல தேவதைகளை துதிக்க வேண்டும். நவ ஆவரணங்களும் அவற்றில் உள்ள தேவதைகளும் வருமாறு: 1. திரைலோக்கிய மோகன சக்கரம் 28 தேவதைகள். 2. சர்வாசா பரிபூரக சக்கரம் 16 தேவதைகள். 3. சர்வ சம்சோபன சக்கரம் 8 தேவதைகள். 4. சர்வ சௌபாகிய தாயக சக்கரம் 14 தேவதைகள். 5. சர்வாக்த சாதக சக்கரம் 10 தேவதைகள். 6. சர்வ ரக்ஷாகர சக்கரம் 10 தேவதைகள். 7. சர்வரோகர சக்கரம் 8 தேவதைகள். 8. சர்வ சித்திப்பிரத சக்கரம் 3 தேவதைகள். 9. சர்வானந்தமய சக்கரம் அன்னை ஆதிபராசக்தி. மேலே கண்டபடி இரண்டாவதாக உள்ள சர்வாசா பரிபூரக சக்கரம் 16 இதழ்கள் கொண்ட கமலமாகும். பிராணன் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5 மற்றும் மனம் என்பதையும் சேர்த்து அவற்றுக்கான இதழ்கள் 16. இவை வெண்மை நிறமுடையவை. இதில் 16 ஆகர்ஷண சக்திகள், அதாவது தேவதைகள் உண்டு. அவை காமாகர்ஷினி, புத்தியாகர்ஷினி, அகங்காராகர்ஷினி, சப்தாகர்ஷினி, ஸ்பர்சாகர்ஷினி, ரூபாகர்ஷினி, ரசாகர்ஷினி, கந்தாகர்ஷினி, சித்தாகர்ஷினி, தைரியாகர்ஷினி, ஸ்மிருத்யாகர்ஷினி, நாமாகர்ஷினி, பீஜாகர்ஷினி, ஆத்மாகர்ஷினி, அமிர்தாகர்ஷினி, சரீராகர்ஷினி. இந்த ஆவரணத்தின் அம்பிகை திரிபுரேசி. ஈரன் என்பது 2 பெருக்கல் 8, அதாவது 16 என்ற எண். 16 தேவியர்க்கும் ஆதிபராசக்தியே தலைவி. இதனையே ஈரன் தேவியர்க்கும் இறைவி என இம்மந்திரம் போற்றி துதிக்கிறது. தேவியின் வழிபாடு. தேவியின் வழிபாடு சுக்லபட்சத்து பிரதமையன்று தொடங்கி பௌர்ணமி வரை செய்வது சிறப்புமிக்கது. சித்திரை, ஐப்பசி மாதங்களில் அங்ஙனம் 15 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு நடத்துவர். அவ்வகையில் வழிபட பெறுபவள் தேவி. சுக்லபட்சத்து பிரதமை முதல் பௌர்ணமி வரை உள்ள 15 திதிகளுக்கும் ஒவ்வொரு நித்யாதேவி உண்டு. காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லிண்டா, பேருண்டா, வஹ்னிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துவரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, சித்ரா என இவர்களின் பெயர்கள். திதி நித்யா தேவிகள் என்றும் இவர்களை சொல்வர். காமேஸ்வரி சுக்லபட்சத்து பிரதமையென்றும், பகமாலினி த்விதியே என்றும், இப்படி வரிசையாக ஒவ்வொரு நித்யாதேவி ஒவ்வொரு திதி என்றும் வழிபடுகிறார்கள். கிருஷ்ணபட்சத்து பிரதமை முதல் அமாவாசை வரை இவர்களே வரிசை மாறி தலைகீழாக பிரதமையன்று சித்ராவும் த்விதை அன்று ஜுவாலாமாலினியும் என்ற வரிசையில் வழிபடப்படுகிறார்கள். இப்படி நித்தியைகள் எனப்படும் திதி மண்டலத்தால் வழிபடப் பெறுபவள் தேவி. தேவதைகளில் சிலருக்கு சில திதிகளில் தனித்த ஈடுபாடு உண்டு.
விநாயகருக்கு சதுர்த்தி, முருகனுக்கு சஷ்டி என்பது போல் ஒவ்வொரு திதியிலும் ஈடுபாடுள்ள தேவதைகள் அந்தந்த திதியில் தேவியை வழிபடுகிறார்கள். தேவதைகளும் அவர்களுக்கு பிரியமான திதிகளின் வரிசையும் பின்வருமாறு: அக்னி பிரதமை, அஸ்வினி தேவதைகள் 2, துவிதியை, உமா திருதியை, விநாயகர் சதுர்த்தி, நாகர் பஞ்சமி, முருகன் சஷ்டி, சூரியன் சப்தமி, பிராமி முதலிய மாதாக்கள் அஷ்டமி, துர்கா நவமி, திக் தேவதைகள் தசமி, குபேரன் ஏகாதசி, விஷ்ணு துவாதசி, யமன் திரையோதசி, சிவன் சதுர்த்தசி, சந்திரன் பௌர்ணமி, பித்ரு தேவதைகள் அமாவாசை. இந்த 16 தேவதைகளாலும் அந்தந்த திதிகளில் வழிபட பெறுபவள் அன்னை ஆதிபராசக்தி. ஆதாரம்: திரு CV ராமகிருஷ்ண சாஸ்திரி, லலிதா சஹஸ்ரநாம விளக்க உரை, பக்கம் 382, 383. ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து உரிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.